குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு வெற்றி அண்ட் வெற்றி நீட் கெமிஸ்ட்ரி. இன்றைக்கி நான் தெர்மோடைனமிக்ஸில் பாண்ட் எனர்ஜியை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பாண்ட் எனர்ஜி கொடுத்து ஒரு ரியாக்ஷனுடைய என்தல்பி கேட்டாங்கன்னா எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். எப்பொழுதுமே தெர்மோடைனமிக்ஸ்னால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா ப்ராடக்ட்ஸ் மைனஸ் ரியாக்டன்ஸ் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் அது மாதிரி வராது. பாண்ட் எனர்ஜியை பேஸ் பண்ணி வந்துருச்சுனாவே மாறி வரும். மாறினா என்ன அர்த்தம்? த சமேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் மைனஸ் ப்ராடக்ட். அதுக்கு ரீசன் என்னென்னா, இங்கே இருக்கிற பாண்டெல்லாம் உடஞ்சி அதுக்கப்புறம் தான் அது ஃபார்ம் ஆகுது. அதனால் இங்கே என்ன எனர்ஜி இருக்கோ அதுலேருந்து தான் அதை சப்ராக்ட் பண்ணும். அதுதான் அதில் இருக்கிற கான்செப்ட், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம இதை ஈஸியாக போகிறதுக்காக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் பாண்ட் எனர்ஜி கால்குலேட் த என்தல்பி ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு இவங்க கொடுத்துருக்காங்க. இதை டக்குன்னு செய்கிறப்ப பார்க்குறப்ப என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், சிஹெச் பாண்ட் ரெண்டையும் ரியாக்டண்டையும் ப்ராடக்ட்ஸையும் பாருங்கள், எது காமனாக இருக்கோ அதை நீங்கள் விட்டுடலாம், கால்குலேட் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா உனக்கு இந்த இடத்துல யூ கேன் சி 1 2 3 4 சிஹெச் பாண்ட் இருக்குது, இங்கே 6. அதனால் நீ இங்கே இருக்கிற 4 சிஹெச் பாண்டை நீ எடுத்துடு, இங்கேயுமே இருக்கிற 4 சிஹெச் பாண்டை எடுத்துடுங்க, அவ்வளோதான். அப்போ கேன்சல் ஆகிடுச்சு வேல்யூஸ். இப்போ இதுக்கு என்ன இருக்குன்னு பாரு, சி டபுள் பாண்ட் சி இதுக்கு கொடுக்குற பாருங்க 606.1. இதுக்கு ஹெச்சுக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் 431.37. இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. எஸ் 4 7 7 3 10. ஓகேவா? ஸோ இது நான் ஃபாஸ்ட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிஹெச் உனக்கு பாருங்க, இது ஒரு சிஹெச், இது ஒரு சிஹெச். டக்குன்னு 2 சிஹெச் பாருங்க 410. ஸோ 410.5 410.5. சிசி பாண்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், நடுவில் சிசி பாண்ட் 336. இந்த சிசி பாண்ட் அதையும் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. 336 4 9 ஆட் பண்ணிக்கோங்க 14 மீது 1 7 3 4 5